ஓகே. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த வீடியோல இந்த அனிமேஷன் எப்படி பண்ணுன்ற டுட்டோரியல் வீடியோ நம்ம பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா இந்த ஹோல் ப்ராஜெக்ட்டோட நம்ம பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு காரணம் என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான். பிகாஸ் நான் ஃப்ரீலான்ஸ் பண்றதே கிடையாது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு தான் இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்தேன். அண்ட் நான் ப்ரொஃபஷனல் லோகோ அனிமேட்டரும் கிடையாது. நான் லோகோ அனிமேஷன் பெருசாக ட்ரை பண்ணதே இல்லை. பட் ஸ்டில் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த லோகோ எனக்கு இல்ஸ்ட்ரேட்டர் ஃபைலாக வேணும்னு சொல்லிட்டேன். அவங்களும் எனக்கு இல்ஸ்ட்ரேட்டர் ஃபைலை கொடுத்துட்டாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா நான் இல்ஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் கூட பண்ணதில் எனக்கு சுத்தமாக தெரியாது. அவங்க கொடுத்தது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல இருந்தது. இது எப்படி வெர்டிக்கல் ஃபார்மேட்டாவும் ஹரிசாண்டல் ஃபார்மேட்டாவும் மாத்தது கூட எனக்கு தெரியல. விஷால் போன்னு ஒருத்தர் இருக்கார் நம்ம ஃப்ரெண்டு. அவர் தான் எனக்கு இல்லஸ்ட்ரேட்டர்ல வெர்டிக்கல் ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் ஹரிசாண்டல் ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் மாத்தி கொடுத்தாரு. லோகோ கைக்கு வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ஜஸ்ட் குரூப்ஸாக தான் இருந்தது. ஆனால் நம்ம அனிமேட் பண்ணோம்னா நமக்கு இண்டிவிஜுவல் லேயர்ஸாக வேணும். அதாவது இப்போ இதில் வந்து இந்த போல் இருக்கு அப்படின்னா இந்த போல் இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குன்னா நம்ம தனியாக நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி அனிமேட் பண்ணோம்னா தனித்தனியாக நம்ம வந்து அது லேயர்ஸாக பிரிச்சா மட்டும் தான் நம்ம அனிமேட் பண்ண முடியும். அது நான் யூடியூப் ChatGPT அப்படி இப்படின்னு பார்த்து எப்படி நம்ம தனியாக பிரிக்கிறதுன்னு நான் பார்த்துட்டேன். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்ம ஸ்டோரி புக் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நோட்லேயே ரஃபாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணேன். நான் ஸ்டோரி புக் பண்ணும்போது நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் நான் அப்படியே ஓனாக பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இல்லஸ்ட்ரேட்டர் இந்த லோகோ வந்து இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ChatGPT யூடியூப் எல்லாம் பார்த்து நான் ஒவ்வொரு லேயர்ஸாக பிரித்தேன். நான் எப்படி லேயர்ஸாக பிரிச்சேன்றது ரொம்ப முக்கியம் இதில். அது என்னென்னு அது ஏன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் தனியாக, அதுக்கப்புறம் இந்த அன்புன்றது ஒரே இது தனியாக, அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் வந்து ரெண்டுமே தனித்தனியாக நான் பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒயரு, இந்த ஒயர் 2 ஒயரையுமே நான் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த அரக்கோணம்ன்ற வேர்டு ஃபுல்லாக ஒரு செட்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் 4 பேர்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த போல், அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின், இது எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். பிரச்சனை இங்கே தான் இருக்குது. ஆனால் நான் இல்லஸ்ட்ரேட்டர் டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒர்க் ஃப்ளோ வந்து நான் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றது எனக்கு தெரியாது. என்ன பிரச்சனைன்றது நம்ம அப்படி ஃப்ளோவில் போகும்போது சொல்கிறேன். நான் எல்லா லேயர்ஸும் உள்ளே கொண்டு வந்து அந்த லேயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கலர்லாம் பண்ணி அதை நான் ரீநேமும் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோரி போர்ட் படி பிளான் பண்ணது வந்து ட்ராமை தான். இந்த ட்ராம் ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த ட்ராமில் இருக்கும். இதான் ஃபஸ்ட்டு உள்ளே வரணும்னு நான் நினச்சேன். இது வந்து இந்த மாதிரி நட்டக்கொத்தில் இருக்கிறனால என்ன நினச்சேன்னா, அப்படி இந்த கீழே இருந்து இப்படி மேலே வந்தால் நல்லாயிருக்கும், இப்படி தலையிலிருந்து இப்படி மேலே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் அப்போ தான் ஃபஸ்ட் பண்ணேன். அப்படி பண்ணும்போது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, அப்படி கீழே இருந்து இப்படி குதிச்சு இப்படி மேலே வர மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணேன். இந்த இடத்துல நான் பெருசாக எதையும் யூஸ் பண்ணல. வெறும் ஸ்கேல் ப்ளஸ் பொசிஷன் 2 மட்டும் தான் பண்ணேன். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஜம்ப் கொடுக்கும். சின்ன ஜம்ப்பு தான், பெரிய ஜம்ப்லாம் கிடையாது. இப்படி வரும், ஒரு ஜம்ப்பு கொடுத்து அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆகி இப்படி நிற்கும் அந்த போல். இப்படி கீழேருந்து மேலே வர்றதுக்கு பொசிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். பொசிஷனில் கீ ஃப்ரேம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு மட்டும் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், பெருசாலாம் எதுவும் இல்லை. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த போல் வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த போல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லோகோவை பார்த்துருப்பீங்க. இதில் அடுத்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கும்போது ஒயர் வந்து அனிமேட் பண்ண நினச்சேன். ஸோ இந்த நான் ஸ்டோரி போர்ட் படி நான் ஒயர் எப்படி பிளான் பண்ணி மைண்டில் வச்சுருந்தேன்னா, இந்த ஒயர் வந்து அந்த கம்பத்துலேருந்து இப்படி எடுத்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி, அதாவது இப்படி வந்து இப்படி ஷேக் ஆகி நிற்கிற மாதிரி பண்ணலான்ட்டு இருந்தேன். அந்த ஒயரை வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக நான் கட் பண்ணி உள்ள லேயருக்குள்ளே கொண்டு வந்துருந்தேன். அப்படி கொண்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற நியாஸ்க்கு அது பண்ண தெரியல. அந்த எப்படி அந்த சலக்குன்னு வந்து இப்படி ஷேக் பண்ணுறதுன்றது பர்ஃபெக்டாக கொண்டு வரது எனக்கு தெரியல. ஸோ நான் அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, சரி அதை வந்து ஷேப் லேயராக மாற்றினாலும் அது ப்ராப்பராக எனக்கு அவுட்புட் வரல. அப்போ நான் என்னடா பண்ணுறது ரொம்ப மண்டை போட்டு குழப்பிட்டு இருந்தேன். சரி அப்புறம் வந்து ஒரு சிம்பிளாக அதை முடிச்சிடலாம், நம்ம ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, அந்த இப்போ ஒயர் இருக்குன்னா அந்த ஒயரை சுற்றி ரெக்டாங்கிள் மாஸ்க் வச்சு அந்த மாஸ்க்கை வந்து நான் இப்போ வச்சு க்ராப் பண்ணி நான் ரிவீல் பண்ணேன். அவ்வளோதான் பண்ணேன், நான் வேறு எதுவுமே பண்ணல. இப்போது இங்கே ஒயர் 1 ஒயர் 2 இருக்குது. நான் அந்த ஒயரை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இங்கே மாஸ்க் தெரியுதா? இப்போ நான் அதை மூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல மாஸ்க் இருக்குது, அதை நான் மூவ் பண்ணும்போது அந்த மாஸ்க் ரிவீல் ஆகுது. ரெக்டாங்கிள் மாஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்டாங்கிள் மாஸ்க்கை வச்சு நான் ஜஸ்ட் அப்படி ரிவீல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பெருசாக நான் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் அப்படி ரிவீல். இதே மாதிரி தான் செகண்ட் ஒயர் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ரெண்டு ஒயரும் கிட்டத்தட்ட ஒரே டைமிங்கில் வரலாம், கொஞ்சம் டிலே இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஸோ அதுக்கு தான் இருந்தது. நான் மேபி இந்த கீ ஃப்ரேம்ஸ் கூட காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, ரெண்டுக்குமே ரெக்டாங்கிள் மாஸ்க்கு தான், டைமிங் ஒரே டைமிங் தான். ஆனால் நான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஆனால் முன்னாடி நம்ம பார்த்த அந்த போல் இருக்குல்ல, அதோட கீ ஃப்ரேம் வந்து காட்டுறேன். இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான்.
அண்ட் இங்கே வந்து இந்த ரெக்டாங்கிள் மாஸ்க் தான். இந்த ரெக்டாங்கிள் மாஸ்க்கை வச்சு ஜஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ரிவீல், அது வந்து ஒரு ஒயருக்கும் ஒரு ஒயருக்கும் சின்ன கேப் டிஃபரன்ஸ் வச்சு நான் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து நான் வரணும்னு நினைச்சது பேர்ட்ஸ் தான். அஃப்கோர்ஸ் பேர்ட்ஸ் தான், ஏன்னா இந்த போல் வந்துருச்சு, அந்த போல்லேருந்து ஒயர் வந்துருச்சு, இதுக்கப்புறம் பேர்ட்ஸ் வரணும் இல்லையா. அந்த பேர்ட்ஸ் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இன்கேஸ் ஷேப்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்ததுன்னா பறந்து வர மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுவுமே வந்து அந்த அளவுக்கு அந்த ஷேப்ஸில் வந்து இது இல்லை, அது ஜஸ்ட் ஒரு குரூப் மாதிரி தான் இருந்தது. ஸோ அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஷேப்பாக இருந்தால் அது ஜம்ப் பண்ணி இப்படி வர மாதிரி தான் இருக்கணும். பட் அது வந்து கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நம்ம சிம்பிளாக ஃபேடிங்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு நான் அந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபேட் மட்டும் தான் பண்ணேன். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன், அந்த பேர்ட்ஸ் ஒன்று பாருங்கள். அவ்வளோதான். இங்கே 4 பேர்டு இருக்குது. இந்த 4 பேர்டுமே வந்து வேறு டைமிங்கில் ஃபேடின் ஆகும். ஆக்சுவலி இந்த 4 பேர்டையுமே நான் ஃபஸ்ட்டு வச்சது ஆர்டராக ஒவ்வொரு பேர்டும் லைனாக ஃபேடின் ஆகிற மாதிரி. ஆனால் ஃப்ரெண்டு சொன்ன சஜஷனில் இதை நான் வந்து கொஞ்சம் மாறி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேர்டு, தேர்டு ஒரு பேர்டு, அதுக்கப்புறம் செகண்டு, ஃபோர்த் பேர்டு வர மாதிரி நான் வச்சேன். அவ்வளோதான். ஸோ இதுக்குமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பார்த்தீங்களா, இங்கே நான் எதுவுமே பண்ணல, வெறும் ஒப்பாசிட்டி தான். இந்த ஒப்பாசிட்டி வந்து நான் ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் நான் ஒன்றா வச்சு ஜஸ்ட் இந்த ரேண்டமாக இது ஃபஸ்ட்டு வந்து சீக்கிரமாக வரட்டும், அதுக்கு அடுத்து தேர்ட் வரட்டும், செகண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் ஃபோர்த் வரட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். இந்த பேர்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒப்பாசிட்டி தான். சரி, ஓகே. இந்த லோகோவில் நம்ம போல் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் அந்த ஒயர் முடிச்சாச்சு, இந்த இதுவும் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அதில் இருக்கிறது இன்னும் 3 விஷயம் தான். ஒன்று ட்ரெயின், இன்னொன்று அன்புடன், இதுக்கப்புறம் இருக்கிறது அரக்கோணம். இந்த 3ல் எனக்கு இதுக்கப்புறம் அன்புடன் வரதான் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா ட்ரெயினும் அரக்கோணமும் கடைசியில் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து அன்புடன் வந்துட்டுன்னு தோணுச்சு. இந்த அன்புடன் வரும்போது தான் நான் ஒரு சிக்கல் ஃபேஸ் பண்ணேன். என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, இந்த அன்புடனை வந்து நான் உள்ளே கொண்டு வரும்போது ஒரே லேயராக கொண்டு வந்துட்டேன். எனக்கு வந்து அந்த அன்புடன் வந்து ஆ தனியாக, இன் தனியாக, பூ, டா, இன், இந்த 5மே வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக அனிமேட் ஆகணும். ஆனால் நான் வரும்போது தனியாக கொண்டு போய் எனக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேட்டர் போய் நான் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் போது தான் அரக்கோணமும் நான் ஃபுல்லாக ஒரே இதாக கொண்டு வந்திருக்கேன்னு தோணுச்சு. ஆக்சுவலி இந்த லேயராக நம்ம நேம் பண்ணி வச்சா ஈஸியாக இருக்கும், நான் நேம் பண்ணி வைக்காம விட்டேன். பட் அன்புடன் வந்து ஒரே லேயராக இருக்குது, அதே மாதிரி இங்கே அரக்கோணமும் ஒரே லேயராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் அனிமேட் பண்ண முடியாது, மொத்தமாக ஒரே வேர்டாக தான் அனிமேட் பண்ண முடியும். அப்புறமா செம்ம கடுப்பில் உட்காந்து இந்த அன்புடன் எல்லாத்தையும் நான் பிரிக்கும் போது அரக்கோணமும் ரியலைஸ் பண்ணேன் ஒரே இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அரக்கோணம் இதுவும் சரி, இந்த அன்புடனும் சரி, எல்லாம் உட்காந்து இண்டிவிஜுவலாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கொண்டு வந்தேன். ஸோ நீங்கள் என்னைக்காவது லோகோ அனிமேஷன் பண்ணுறீங்கன்னா முதல்ல என்னென்ன பண்ணுவீங்கன்னு ஸ்டோரி போர்ட் பண்ணும்போது இந்த லேயர்ஸ் பிரிக்கிறதுல மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பாதி தூரம் போயிட்டு இல்லை முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் நான் முடிக்க போகிற ஓரத்தில் நீங்கள் அந்த இடத்துல லேயர் பிரிக்கிறத மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சால் சீரியஸ்லி பயங்கர கடுப்பாகுது. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகே, இந்த அன்புடன் வந்து ஒரு மாதிரி ஒரு ரைட்டிங் அனிமேஷன் மாதிரி உள்ளே வந்திருக்கும் பார்த்தீங்களா. ஆக்சுவலி இந்த ஹேண்ட் ரைட்டிங் அனிமேஷன் வந்து நான் பிளான் பண்ணது வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணேன். ஆனால் அந்த மெத்தடில் இந்த லேயரில் இந்த இல்லஸ்ட்ரேட்டர்லேருந்து கொண்டு வரும்போது பண்ணுறதுல வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதாவது இண்டிவிஜுவலாகவே நம்ம ஷேப்பாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அனிமேட் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருந்தேன்னா, இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல ஒவ்வொரு வேர்டுமே 2 இருக்கும். ஒன்று வந்து எஃப்எல்னு போட்டிருப்பேன், இன்னொன்று எஸ்ஆர்னு போட்டிருப்பேன். அது என்னன்னா கீழே வந்து ஒரு ஃபில் லேயர், அந்த இன்னர்டஸ் இருக்கும், அந்த இடத்துல கீழே வந்து அதை ஒரு லேயர் வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்ட்ரோக் லேயர்னு ஒரு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே நான் மாஸ்க் பண்ணேன். ஸோ அதுக்கு மேலேயே நான் வந்து அந்த பென் டூல் வச்சு இந்த மாதிரி மாஸ்க் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்ட்ரோக்கை மட்டும் அனிமேட் பண்ணேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஸ்ட்ரோக்குன்னு இருக்கா, இந்த ஸ்ட்ரோக் மட்டும் எங்கேருந்து ஆரம்பிக்குது எண்ட் ஆகுதுன்றதை நான் அனிமேட் பண்ணேன். ஸோ அனிமேட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஆக்சுவலி இது பண்ணுறதுக்கு இதோட இன்னும் பெட்டர் வே இருந்திருக்கலாம். பட் எனக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரொம்ப புதுசாக நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஷார்ட் டைமில் எனக்கு இப்படி பண்ணால் கட் ஆகும்னு தோணுது, நான் இப்படி பண்ணேன். பட் தேர் மஸ்ட் பி பெட்டர் வே டு டூ இட். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கணும், அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபில் லேயர் கிரியேட் பண்ணி அந்த ஃபில் லேயருக்கு நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்ட்ரோக் லேயர் வச்சு அந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்து நான் அனிமேட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டாலை வந்து பார்த்தீங்களா இது கீழே இருக்குது ஃபில் லேயர். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஸ்ட்ரோக் லேயர். இந்த ஸ்ட்ரோக் லேயரில் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரோக்கை போட்டுட்டு அந்த ஸ்ட்ரோக்குக்கு நம்ம ஸ்டார்ட் எண்ட் அனிமேஷன் கொடுத்தோம்னா நம்ம எங்கே ஸ்ட்ரோக் போட்டோமோ அது அப்படியே அந்த பின்னாடி இருக்க வேர்டுக்கு ஏற்ற மாதிரி அது அனிமேட் ஆகும். அவ்வளோதான். இதைத்தான் நான் வந்து இந்த தமிழில் இருக்க அந்த எல்லா டெக்ஸ்ட்டும் பண்ணேன். இது பண்ணும்போது தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பேர்டு வந்ததுக்கப்புறம் இந்த அன்புடன் வந்து வர வேணாம், ரெண்டுமே ஒரே டைமில் வந்துட்டால் பரவாயில்ல. ஏன்னா டைமிங் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மெதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறனால
நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அன்புடன் வரும்போதே அங்கே எல்லா பேர்டும் ரிலீஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது இந்த மேலே இருக்கிற ஹார்ட்டு தான். இந்த அன்புடனுக்கு வந்து இங்கே ஒரு ஹார்ட் வரும், இங்கே ஒரு ஹார்ட் வரும். இந்த ஹார்ட்டை நம்ம முதல்ல ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இந்த ஹார்ட்டுக்கும் அதே தான். நான் பெருசாக ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் நான் ஒப்பாசிட்டி தான் கொடுத்தேன். இப்போது இது இங்கே வருதுன்னா அப்படியே அன்புடன் வரும்போதே அங்கே பாருங்கள், இந்த எண் வந்து முடியும் போது இந்த ஹார்ட் வந்துடும். அண்ட் அதே மாதிரி இந்த எண் முடியும் போது இந்த ஹார்ட் வந்துடும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லெட்டர் முடியும் போது அந்த ஹார்ட் வரும். அதே மாதிரி இங்கே இந்த லெட்டர் முடியும் போது அந்த ஹார்ட் வர ஆரம்பிக்கும். நான் இப்படி தான் சிம்பிள் பிளான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அட் திஸ் பாயிண்ட் இங்கே கீழேருந்து போல் வந்துருச்சு, அங்கேருந்து ஒயர் வந்துருச்சு, அன்புடன் வரும்போது இந்த காக்கா வந்துருச்சு, இந்த 2 இன்னும் முடியும் போது இந்த ஹார்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சிட்டேன். மிச்சம் இருக்கிறது ட்ரெயினும் இந்த அரக்கோணம்ன்ற வேர்டு மட்டும்தான். நான் ட்ரெயினில் ஃபுட் ஸ்டெப்பில் நான் நின்று வந்துட்டு இருக்கும்போது அது ஸ்டேஷனில் வந்து நிற்கும் போது பாடி வந்து ஒரு தடவை நின்றதுக்கப்புறம் பாடி ஒரு தடவை அப்படி முன்னாடி போயிட்டு இப்படி பின்னாடி வரும். ஸோ அப்போ நான் ட்ரெயினையுமே அதே மாதிரி வந்து நின்றாமல் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படி பின்னாடி நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே தான் அந்த ட்ரெயின் லேயர் இருக்குது. இங்கே நான் எதுவுமே பண்ணல, நான் பெருசாக ஜஸ்ட் நான் வந்து பொசிஷன் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் இங்கே தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் அந்த போல் வரும், ஒயர் வரும், அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வரும், அதுக்கப்புறம் இந்த அன்புடன் வரும். அது வரைக்கும் ட்ரெயின் அங்கே தான் இருக்கும். இந்த அன்புடன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெயின் அப்படியே உள்ளே வரும். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் எங்கே இருக்கும்னா இந்த ஒயர் டச் ஆகிறதுக்காக அந்த கீ ஃப்ரேம் இருக்கும். இங்கே வந்து அந்த ஒயர் முதல் டச் ஆகும், இந்த கீழே இருக்கிற ஒயர். இந்த ஒயர் டச் ஆனோடனே நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து கொஞ்சம் முன்னாடி போகும். கொஞ்சம் அது எங்கே நிற்கணுமோ அதுக்கு முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் அது எங்கே ஆக்சுவலாக இருக்கணுமோ அந்த இடத்துக்கு வந்து ரெஸ்ட் ஆகிடும். இதுதான் சிம்பிள். இப்போ நான் அதை ப்ளே பண்ணி கட்டுறேன் பாருங்கள். வருது, இங்கே ட்ரெயின் இருக்குது, அப்படி சல்லுன்னு வந்து அப்படி வந்து நின்றது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது அந்த ஊரோட பேர் அரக்கோணம் மட்டும்தான். இதுக்கு நான் ரொம்ப சிம்பிள், அந்த அரக்கோணம்ன்ற வேர்டை பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், அது வந்து நம்ம பவுன்ஸ் எஃபெக்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கிறது அந்த அரக்கோணமோட லேயர்ஸ். இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கேல் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அந்த பவுன்ஸ் எஃபெக்ட்டுக்கு வந்து ஸ்கேல் மட்டும் தான் தேவை, எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் அந்த ஸ்கேல் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கேலுமே வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதை ஒவ்வொரு வேர்டாக வரணுன்றதுனால நான் தள்ளி வச்சுருக்கிறேன். இப்போ அதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆன்ற வேர்டுக்கு மட்டும் ஒரு பவுன்ஸ் எஃபெக்ட் நான் கொடுத்துட்டு அந்த கீ ஃப்ரேமை காப்பி பண்ணி மீதி இருக்க எல்லா லேயர்ஸ்க்கும் நான் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் தள்ளி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே பண்ணல, அது எல்லாமே ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். சரி, ஸோ ஆக்சுவலி இந்த பவுன்ஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பவுன்ஸ் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பவுன்ஸ் ஆகாமல் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த அன்புடன் அரக்கோணம்னு வரும்போது ரொம்ப இன்டென்சிவாக பவுன்ஸ் ஆகிறத விட ஒரு மாதிரி ஒரு சின்ன குட்டி பவுன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்றதுனால தான் நான் ரொம்ப பெருசாக பவுன்ஸ் ஆகாமல் ஓரளவுக்கு ஷட்டிலாக பவுன்ஸ் ஆகிற மாதிரி நான் வச்சுருந்தேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது முதல்ல இந்த அரக்கோணம் வந்து வந்துடட்டும், வந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் வந்து அப்படி நிற்கட்டும், அந்த அரக்கோணம் மேலேயே வந்து வர மாதிரி நிற்கட்டும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நான் அப்படி தான் அனிமேஷனுமே பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அரக்கோணம்ன்ற பவுன்ஸ் வரவே அந்த ட்ரெயின் வந்து அந்த நான்ற வேர்ட் முடியும் போது அந்த ட்ரெயின் நிற்கட்டும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் 2 அவுட் கொடுத்தேன். அரக்கோணம் வந்ததுக்கப்புறம் ட்ரெயின் வந்தால் எப்படி இருக்கும், இல்லை கிளைண்ட்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அது அப்படி கேட்டால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 அவுட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து இதே நல்லாயிருக்கு, இந்த அரக்கோணம்ன்ற வரும்போது அந்த வேர்ட் வரவே ட்ரெயின் வரது தான் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க இதை ஃபைனல் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இல்லஸ்ட்ரேட்டர் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இது சுத்தமாக எனக்கு தெரியாது. இது அப்படி கொஞ்சம் ஒரு லோகோ பேசிக்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலில் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கொண்டு வந்து எப்படி நம்ம அனிமேட் பண்ணுறதுன்றதும் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் நம்ம ஒரு லோகோ அனிமேட் பண்ணால் லேயர்ஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிரித்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள ப்ரீ கம்போஸ் பண்ணுற மாதிரின்றது செகண்டரி. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரீ கம்போஸ் வச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரிச்சிடணும் லேயர்ஸை. அது வந்து ஒரு பெரிய டேக்அவே எனக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நான் பெருசாக எதுவுமே பண்ணல. ஸ்கேலு, பொசிஷனு, ஒப்பாசிட்டி இது 3 மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து டுட்டோரியல் போடல. அண்ட் அந்த அன்புடனுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரோக் வச்சு அந்த ஸ்ட்ரோக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கேன். அது ரொம்ப பேசிக்கான அனிமேஷன் தான். ஸோ ஓவராலாக இது அட்வான்ஸ்டாக எதுவுமே இல்லைன்றதுனால நான் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் பேக்ரவுண்ட் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் டுட்டோரியல் போடல. மேபி நெக்ஸ்ட் ஏதாவது கிளைண்ட் ப்ராஜெக்ட் வந்ததுன்னா நான் அதையுமே பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுறேன். இன்கேஸ் அந்த ப்ராஜெக்ட்டில் ஏதாவது அட்வான்ஸ்டாக இருந்ததுன்னா நான் அது கண்டிப்பாக டுட்டோரியல் போடுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.